Praise the Lord. Hallelujah. எல்லா ஊழியக்காரர்களுக்கு நன்றி. உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த அழைப்பை தந்த இந்த போதகர் ஐக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு, தலைவர்களுக்காக நன்றி. தலைவர், செயலாளர் பாஸ்டர் ஸ்ரீகாந்த் பாஸ்டர், அவர் ட்ரெஷரர் பாஸ்டர் இஸ்ரேல் அவர்களுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களை ஊழியரோடு கூட இணைந்து நான் நீலகிரி மாவட்டத்தில் இணைந்து ஊழியம் செய்கிறோம். உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க தான் ஆண்டவர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். சேர்ந்து ஆண்டவர் இருதயத்தில் வைத்த பாரத்தை ஷேர் பண்ணி ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தும்படி தான் ஆண்டவர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். நான் என்னை விட மூத்த ஊழியர்கள் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், சந்தோஷம் ஆமென் சொன்னார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தை என்னோட இருதயத்தில் வைத்து 72ஆம் சங்கீதம் 72ஆம் சங்கீதம் 72 Psalm 72 verse 16. 72ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். 72ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். ஒருவர் யாரை வாசிக்கலாம்? பூமி மலைகளின் உச்சியிலே ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனோனை போல அசையும். பூமி புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். விசுவாசித்தார். ஆமென். செய்தி தலைப்பு ஆமென். ஒரு பிடி தானியம். ஹல்லேலூயா. A handful of grain, handful of corn. ஒரு பிடி தானியம் எங்கு விதைக்கப்பட்டிருக்கிறதா? மலையின் மேல் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய மாவட்டம் மழை பிரதேசம். நாம் ஊழியம் செய்கிற பகுதி ரொம்ப கடினமான பகுதி, நம்ம எல்லாம் தெரியுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த பகுதியிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். சாமென் ஐசாயா chapter 2 verse 2, 3 and 4. ஆமென். வாசிக்கலாம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்ட எல்லா மலைகளுக்கு மேலாக, உயர்த்தப்பட்ட எல்லா ராஜ்யங்களுக்கு மேலாக, உயர்த்தப்பட்ட எல்லா பட்டணங்களுக்கு மேலாக என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வருவார்கள். கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தம்முடைய வழிகளை அந்த மலையிலிருந்து, அந்த மலையில் இருந்த சபையிலிருந்து, அந்த கூட்டத்திலிருந்து கர்த்தர் போதிப்பார். நாம் அவர் பாதைகளிலே நடப்போம் என்றார். ஒரு ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிட்டத்தட்ட 7,35,394 பேர் இருக்கிறாங்க. ஜனத்தொகை அதுதான். வருஷம் நம்ம ஜனத்தொகை என்ன ஆயிட்டு இருக்குங்க? 10 லட்சத்துல 2 லட்சம் கீழே போயிடுச்சு. அது உங்க ஏரியாலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். நீலகிரி மாவட்டம் ஒரு மிஷனரி ஸ்தலம் தான். மலை பிரதேசமே என்னங்க? ஒரு மிஷனரி ஊழியமா தான் இருக்குது. எந்த தொழிற்சாலையில யாரும் வந்து இன்வெஸ்ட் பண்றது இல்லை. எல்லாம் நாளுக்கு நாடு படிப்பு, வியாதி, சோத்திரம், பிள்ளைகளோட எதிர்காலம் இதெல்லாம் மனதிலே கருதி போயிட்டே இருக்கிறாங்க. வச்சிருக்கிற இடத்தை விட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. அப்போ கிட்டத்தட்ட கிட்ட எத்தனை தாலுக்கா இருக்குது? 6 தாலுக்கா இருக்குதுங்க. 58 கிராமங்கள் இருக்கிறது. நகராட்சி 4, பேரூராட்சி 11, அப்புறம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்குது 4, அப்புறம் கிராம பஞ்சாயத்துகள் எத்தனை இருக்கு? 35. அப்போ ஊட்டி, குன்னூர், குந்தா, கோத்தகிரி, கூடூர், பந்தலூர். இப்போ இந்த பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மழை சார்ந்த ஒரு பகுதி தான். ஒரு ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்க்கிற வளர்ச்சிகள் இன்னும் என்ன செய்யல, பார்க்கல. அதனால சொல்றாரு, இந்த மலையில என்ன விதைக்கப்படுமா? ஒரு பிடி தானியம் என்ன செய்யப்பட்டிருக்கும். ஆக்சுவலி அது வந்து சாலமலை குறித்து பாடுற சங்கீதம் சாலமனுக்காக ஜெபிக்கிற ஜெபம். அதை நான் கொண்டு வரேன். அப்போ ஒரு பிடி தானியம் என்ன செய்யப்பட்டிருக்குமா? விதைக்கப்பட்டிருக்கும். அதோடைய விளைவு லீபனை போல அசையும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனுடைய ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? அதனுடைய செழிப்பு எப்படி இருக்குமா? கிராமங்களிலே புல்லை போல இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட பேசின வார்த்தை என்னன்னா, இந்த மலை பிரதேசத்திலும் உங்களையும் என்னையும்
ஒரு பிடி தானியேலை போல அவர் விதைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். அவர் நம்மை விதைச்சிருக்கிறாருங்க. ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். விதைக்கிற ஒரு காரியம் ஆண்டவரா விதைச்சாருன்னு வைங்களேன், நிச்சயமா அதுல 100 மடங்கு பலன் தான். யார் அந்த விளைச்சலை தடப்படவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்களும் நானும் ஆண்டவரோட கரங்களில் இருக்கிற விதைகள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சர்ப்பத்தின் தலையை மிதிக்கும்படி கர்த்தர் நம்மை விதையாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி ஒரு விதையாய் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஸ்திரீயின் வித்து பிசாசின் தலையை நசுக்கும். ஹல்லேலூயா. அந்த வித்து நமக்குள் இருக்கிறது. அந்த வார்த்தையாக வித்து நமக்குள்ளே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ என் கரத்தில் இருக்கிற, உன்னிலே நான் மகிமைப்படும்படி, உன்னிலே நான் மகிமைப்படும்படி, பிரைஸ் தி லார்ட், உன்னை நான் என் கரத்திலே ஒரு பிடி தானியமாய் நான் எடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அது விதைக்கப்படுகிற இடம். ஆமென். ஒருவேளை கரடு முரடா இருக்கலாம். ஐயோ, இந்த இடத்துல ஊழியம் செய்வது கடினம். ஆண்டவர் எத்தனை வருஷம் இல்ல, உன்னை விதைச்சது நான். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாய் நீ வளருவாய், நீ வேர் ஊன்றுவாய், நீ பூத்து குலுங்குவாய், பூமி எல்லாம் பலனினாலே நீ நிரப்புவாய் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். விசுவாசித்தால் மாத்திரம். ஆமென். So that's beautiful. ஆண்டவர் சொன்னார், அந்த விதைக்கிற பாருங்க, விதைக்கிற ஒரு காரியம், விதைக்கிற ஒரு ஆற்றல் வேற எந்த விதமான மிருகத்துக்கு கொடுக்கப்படல. ஆமென். அவைகள் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியத்தில் என்ன செய்வதில்லை, சேர்க்கிறதில்லை. விதைக்கிற ஒரு ஆற்றல் ஆண்டவர் யார் கொடுத்திருக்கிறார்னா மனுஷனுக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவன் மனுஷன் படைப்பின் மகுடம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா, நோவா நாட்களுக்கு பின்பதாக கர்த்தர் அதை அந்த பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற. ஆண்டவரை இத்தனை வருஷங்களை நடத்துறீங்கப்பா, எங்களை சுற்றிலும் அழிவு ஆண்டவரே. ஆமென். ஜலங்கள் கொந்தளித்தது, மலைகள் நடு சமுத்திரத்துல சாஞ்சிச்சு ஆண்டவரே. ஆனாலும் எங்கள் நடுவில் நீர் இருந்தீர். அதிகாலையில நீர் எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் இழப்புகளும் நஷ்டங்களும் ஆண்டவரே, அலைகளைப் போல மலையைப் போல துன்பத்தை தாண்டி வந்துட்டோம். திரும்பி பார்த்து ஒரு பலிபீடத்தை கட்டி நாங்கள் நன்றி செலுத்துறோம். என்ன தெரியுமா ஆண்டவரே, நாங்கள் நிற்பது நிர்மலமாக அது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. வெளியே இல்லாத கிருபை எனக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. வெளியே இருந்தவன் அழிஞ்சிட்டான்னா, வெளியே இருக்கிறவன் அவன் வெளியே வரணும், பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னு முயற்சி பண்ண போதும் அவனால முடியல. ஆனா ஆண்டவருக்குள்ள இருந்த எனக்கு தயவு, ஆண்டவருக்குள்ள இருந்த எனக்கு தயவு, ஏழைக்குள்ள இருந்த எனக்கு தயவு. பலிபீடத்தை கட்டி நன்றி செலுத்தும் போது கர்த்தர் அதை சுகந்த வாசனையாய் நுகர்ந்த போது சொன்னார், ஆமென். ஸ்தோத்திரம். பூமி இருக்கிற வரைக்கும் அறுப்போம், அவன் விதைப்போம், அறுவடையும் ஒழிந்து போகாது என்று கர்த்தர் சொன்னார். அப்படி என்றால் நீங்களும் நாம உடன்படிக்கையின் பிள்ளைகள். ஆண்டவர் சொன்னார், ஒரு பிடி தானியம் அந்த மலையிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், உங்களை நான் இந்த இடத்துல வச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். உங்களை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு நீ புழுவா இருக்கலாம், you may be a worm, insignificant, ஆனா உங்களை பிரைஸ் தி லார்ட் ஒரு எந்திரமாய் நான் மாற்றுவேன். ஒருவேளை அந்த ஒரு பிடி கோதுமை, ஒரு பிடி கோதுமையை பார்க்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், அது ஒருவேளை அற்பமா காட்சி அளிக்கலாம். அதை பார்க்கும்போது ஒரு அற்பம், அதை பார்க்கும் பொழுது அது இன்சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். பைபிள் சொல்ற ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆனா ஆண்டவர் உங்களை பார்க்கும் பொழுது உங்களை அற்பமாய் பார்க்கல, உங்களை அற்புதமாய் பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை பார்க்கும் பொழுது ஆமென் பிரைஸ் தி லார்ட், உங்களுக்குள்ளே ஒரு சம்பூர்ணத்தை கர்த்தர் பார்க்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சின்ன சபதம் ஆண்டவர் கடினமான இடத்துல தான் என்ன வச்சிருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உங்க மனுஷனோட பார்வையில, உங்க பார்வையில நீங்க சின்ன கூட்டமா இருக்கலாம், ஒரு அற்பமானவர்களா இருக்கலாம். ஆனா நான் விதைக்கிற இடத்துல உன்னை நான் கரெக்டா விதைச்சா, நான் எதிர்பார்க்கிற இடத்துல நீ விதைக்கப்படுவாய் என்றால் அவன் பிரைஸ் தி லார்ட், உன்னுடைய விளைவு பயங்கரமா இருக்கும். லீபனோனை போல அவனுடைய அசைவு இருக்கும், உன்னுடைய செழிப்பு இருக்கும், மகிமை இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த மகிமை, அந்த வரப்போகிற அந்த மகிமைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறோம். அந்த வளர்ச்சிக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறோம். அந்த விளைச்சலுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அந்த கிராமங்களிலே கர்த்தர் கொடுக்கிற மாற்றத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறோம். சந்தரா துராபா சந்தராபா ஓராபா சந்தரா ஆண்டு சொல்ற, when I see you, ஆமென். மனுஷன் பார்க்கிறது போல அந்த ஒரு பிடி கோதுமையை நான் பார்க்கிறது இல்லை. அதை பார்க்கும் பொழுது அதற்குள்ளே ஒரு சம்பூர்ணத்தை நான் பார்க்கிறேன். தேவன் மூன்று காரியத்தோடு பேசு. இந்த விதைக்குள்ளே முதலாவது ஒரு திட்டம் இருக்கிறது, இரண்டாவது இந்த விதைக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்கிறது, இரண்டாவது இந்த விதைக்குள்ளே அவன் பிரைஸ் தி லார்ட் ஒரு பிளென்டினஸ் இருக்கிறது, ஒரு திரட்சி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். There is a power
Amen. And there is a purpose and there is a plentiness in this handful of corn. In the Amen. So கைப்பிடி Amen. ஸ்தோத்திரம் தானியத்திற்குள்ளே தேவ திட்டம் இருக்கிறது, தேவ வல்லமை இருக்கிறது, அந்த தேவனுடைய திரட்சி அதற்குள்ள இருக்கிறது. விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென். ஆனா எங்கே விதைக்கப்படுகிறோம், யார் நம்மை விதைக்கிறார், ஆமென், யார் நம்மை நீர் பாய்ச்சுகிறார் என்பது முக்கியம். ஒரு ஹalleluya. If you are in a wrong place, ஆமென், இல்ல ஆண்டவர் சொல்றாரு சரியான இடத்துல தான் என்ன வச்சிருக்கீங்க ஆண்டவர் என்ற மாத்திரம் ஹalleluya சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேணா நான் அப்பமா என்ன பண்ணல ஆண்டவரே, ஆனா நீங்க பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு திரட்சியை பார்க்கறீங்க, எனக்குள்ள ஒரு வல்லமையை பார்க்கறீங்க, எனக்குள்ள தேவனுடைய நோக்கத்தை நீங்க பார்க்கறீங்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். 3 இடங்களிலே பார்க்கும்போது அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 3 சம்பவத்தை நான் சொல்லும்போது இந்த 3 வார்த்தைகள் பார்க்கணும். ஒன்று வல்லமை இருக்கு, ரெண்டாவது என்ன இருக்குங்க, திரட்சி இருக்குது, மூன்றாவது என்ன இருக்குங்க, நோக்கம் இருக்கு, பர்பஸ் இருக்கு, பிளென்டினஸ் இருக்குது, பவர் இருக்குது. இந்த 3 சம்பவங்கள். இன்னொரு வேத பகுதி நீங்க பார்க்கும்போது 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். But God has given a different revelation. வேதம் அவன் சோத்திர எழுத்துல பழமையா இருந்தாலும் வெளிப்பாடுகளை புதுசு. ஹalleluya. நீங்க தியானிக்கும் போது வித்தியாசமான வெளிப்பாடு. இந்த வேத பகுதி சொல்கிறது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு அவன் என்னது, பானையிலே ஒரு பிடி மாவும் எண்ணெயை தவிர ஒன்றும் அல்லாமலும் என்று கொண்டு சொல்லுகிறேன். நானும் என் குமாரனும் சாப்பிட்டு அதை அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ஆயத்தப்படுத்துகிறேன். ஆண்டவர் என்னோட பேசின வார்த்தை prepare for an increase. ஒரு திரட்சிக்காக நீங்கள் ஆயத்தப்படு. ஹalleluya. That is, ஏன்னா அதுக்குள்ள ஒரு திரட்சி இருக்குங்க, அதுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்குங்க. கைப்பிடி விதை இல்ல, கைப்பிடி என்னங்க, ஒரு மாவு தவிர ஒண்ணுமே இல்லை. பேசலாம். கடந்த காலம் இழப்பு, நிகழ்கால அழுத்தம், வருங்கால பயம். கடந்த காலத்தின் பிரச்சனை என்ன, கடந்த காலத்தின் தாக்கம் என்ன, ஒரு விதம். தேசம் எங்கும் பஞ்சம், 3 வருஷம் மழையே கிடையாது. I am no promising pastor. I'm pressurizing present situation. அழுத்தம். நானும் என் பிள்ளை என்ன செய்யணும், சாப்பிட்டுட்டு நம்ம கூட்டம் நினைக்கிறேன், சாப்பிட்டாக என்ன செய்வோம், சாப்பிட்டு தான் சாவோம். ஏங்க எலியா வந்து இருக்கிறார், அவனாச்சும் சாப்பிட்டு வாழட்டும். இல்ல 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 இல்ல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன, அவர் ஆயத்த. ஆண்டவர் விதைக்கிற காரியம், விதைக்கிற இருக்கிற ஒரு பவர் என்ன தெரியுமா, ப்ரிப்பரேஷன். ஆண்டவர் சொன்ன ஆண்டுல you prepare, நீ ஆயத்தப்படுத்திக் கொண்டே இரு. Keep on preparing. Amen. Keep on sowing. Hallelujah. நீ ஆயத்தப்படு. Prepare. ரொம்ப அந்த வார்த்தை ரொம்ப அழகு. I am preparing. That means even in an adverse situation, ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலும் கடந்த கால இழப்பு, நிகழ்கால அழுத்தம், வருங்கால பயம், இதன் மத்தியிலே அவள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளார். எதற்கு? சாகிறதுக்கு இல்ல 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 இல்ல. உங்களை சாகிறதுக்கு அதை தக்க இந்த வருஷம் உங்களை ஆயத்தப்படுத்தல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள ஒரு திரட்சி இருக்கு, அந்த திரட்சியை வெளிப்படுத்தும்படி அவர்கள் ஆயத்தப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்றார். புரிந்தால் மாத்திரம் ஹalleluya. சத்தம் ஹalleluya. ஊழியக்கார சிரிச்சுக்கிட்டே சத்துருவை பார்த்து சொல்லணும், you are thinking that I am going to die. இதே நிலைமையில நான் சாக போறேன்னு சொல்லாதீங்க. இல்ல, அவன் என்னையும் என் பிள்ளைகளையும் அந்த திரட்சிக்குள்ள கர்த்தர் கொண்டு வர போறார். ஆண்டவரே, என் குடும்பத்தை அந்த திரட்சிக்குள்ள கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென். அந்த செழிப்புக்குள்ள கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஐயா, என் பிள்ளைங்க they're going to see that increase. சபையார் அந்த திரட்சியை பார்க்க போறாங்க, அந்த திரட்சியை அனுபவிக்க போறாங்க, அந்த திரட்சியில அவன் கர்த்தரை மகிமைப்படுத்த போறாங்க. புரிந்தால் மாத்திரம் ஹalleluya. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஓரிமான ஹந்தாலா காமானா சகரா சொல்ல போறோம். கைப்பிடி, ஒரு கைப்பிடி கோதுமை இருக்குங்க, ஒரு கைப்பிடி மாவு இருக்குதுங்க, ஒரு கையளவு மேகம் இருக்குங்க. I am preparing. ஆமென். சவால்கள் எவ்வளவா இருக்கட்டுமே, கடந்த கால
நிகழ்கால அழுத்தம், வருங்கால பயம். I am preparing for an increase. எனக்காக கர்த்தர் ஒரு அறுவடையை வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் ஆயத்தப்படுகிறேன். ஒருவேளை இன்னைக்கு சோர்ந்து போய் இந்த இடத்தை விட்டு போயிடலாம். ஆண்டவரே, இந்த இடம் எனக்கு சரியில்லப்பா. இல்லைங்க, நீங்க விதைச்ச விதையெல்லாம் கண்ணீரோடு. ஏன்னா விதைச்சாலே கண்ணீர் தான். விதைக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் தேவை, அந்த ஆயுதத்துக்கு பேரு கண்ணீர். அறுவடைக்கு ஒரு ஆயுதம் தேவை, அந்த ஆயுதத்துக்கு பேரு மகிழ்ச்சி. இன்னைக்கு கண்ணீரோடு விதைச்சாதான் கம்பீரமா அறுப்போம். இன்னைக்கு ஊழியத்துல அங்க நிக்கிறோம்னு சொன்னா தெரு தெருவா அழிஞ்சோம். அவன் ஒரு இடத்துல சபை கட்டுறதுக்கு இடம் இல்லை. குடிச்சிட்டு வந்த அந்த அம்மா அவன் சோத்திரம் ரட்சிக்கப்பட்டு சிஎஸ்ஐ சபைக்கு போவாங்க. ஏற்கனவே இந்த சபை உடைஞ்சு போன சபை. பாஸ்டர் ஜான் கிறிஸ்டிகெல்லாம் தெரியும் அந்த வெலிங்டன்ல. ஆனா அந்த இடத்துல ஊழியம் செய்யும்போது என்னை யாருமே ஏற்றுக்கொள்ளல. எல்லாமே எதிர்ப்பு. என் தாயார் என்னோடு கூட வந்து அந்த ஊழியத்தை கட்டுவதற்கு உதவி செய்யும். எல்லாம் எதிர்ப்பு. அவன் சோத்திரான ஒண்ணு சொல்றாங்க, நம்ம நினைக்கிற பிரச்சனை, நினைக்கிற ஒரு காரியம் பிரச்சனை இல்ல, கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வாய்ப்பு. நம்முடைய ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், பிரச்சனையை சந்திக்கிறோம். ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த காரியம் அதை பிரச்சனையா பார்க்காத, அது ஒரு கொடுக்கிற வாய்ப்பு. ஒரு பிரச்சனை வந்தா உனக்கு ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு உயரணும். நல்லா நடத்துற அன்னைக்கு பார்த்தா எனக்கு ஒரே சந்தோஷம். நிறைய குடும்பம் வந்துருச்சு. அவன் பிரைஸ்லாம் நல்ல ஆட்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தா அந்த அன்னைக்கு இல்ல, நீங்க நடத்துங்க பாஸ்டர். அவங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து ஒரே கலாட்டா. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் வீட்டுல இருக்க வேண்டாவையா, இதே கத்திட்டு கிடப்பீங்களான்னு சொல்லி. ஆனா எனக்கு அன்னைக்கு ஒரு வேதனை. ஐயோ, இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு 10க்கு 10 ரூம் தான் ஆண்டவரே. அவன் வெலிங்டன் கண்ட்ரோல்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு ரூம். ஆண்டவரே, இப்படி ஜனங்களாம் வந்து இனி இந்த ஜனங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ஊழியத்தை என்ன நினைப்பாங்க, போயிருவாங்களேன்னு. ஆனா அன்னைக்கு தான் கர்த்தர் வேற வாசனை எனக்கு தரணும். நீங்க நினைக்கலாம், ஆண்டவரை இவ்வளவு தூரம் விதைச்சுக்கிற ஆண்டவர் பெரிய ஊழியக்காரர் சொல்ல முக்கியெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு, என்னால எது செய்ய முடியல, என்னால எவ்வளவு நான் ஜெபம் பண்ணணும்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, அந்த விதைய நீ நினைச்சிட்டு அது ஆமென் சோத்திரம் புதைக்கப்பட்டிருக்கு நினைக்கிறியா, அது விதைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதான் செய்த ஜெபம் எல்லாம் பூமியை லூஸ் பண்ணிடுச்சு, உன் சூழ்நிலையை லூஸ் பண்ணிடுச்சு. உன்னுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலையில மாறிக்கொண்டிருக்கிறது. உனக்கு இருக்கிற தரிசனமாகிய விதை விதைத்து உடைத்து அதற்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. அது பூமியை உடைத்துக் கொண்டு லீபனோனின் கேதுரு மரத்தை போல உயரமாகவும் உறுதியாகவும் சாரம் நிறைந்ததாகவும் திவ்ய கேதுருவாக நிற்பதை அவை உன் சொந்த கண்கள் பார்க்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இவ்வளவுதான் நான் செஞ்ச ஜெபம். என்ன நடந்துச்சு உங்களுக்கு மாம்ச கண்ணுக்கு தெரியாது, ஆவிக்குரிய வட்டத்துல பிசாசுக்கு தெரியும், மந்திரம் செய்யறவங்களுக்கு தெரியும். இவன் ஜெபிக்க 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 சூழ்நிலை மாறிட்டு இருக்கிறது. அவன் சொல்ற பூமி, அந்த இடம் கரடு முரடான பூமி, அது உடைய ஆரம்பிச்சிருச்சு. வேத உயிர்ப்பித்து உள்ள அந்த தரிசனம் வளர்ந்து கொண்டே. உங்களுக்கு தெரியாத, அவன் சொல்றா எனக்கு தெரியாது, சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறேன். அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாத. நீ அவன் அது தாமதித்தால் காத்து, அது நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் முடிவுண்டு. அது நம்பிக்கை போகாது. காரணம், அது என்னுடைய கரத்தில் இருக்கிற விதை. அதற்குள்ளே வல்லமை இருக்கிறது, அதற்குள்ளே நோக்கம் இருக்கிறது, அதற்குள்ளே திரட்சி இருக்கிறது. Hallelujah. It will break the land. தரிசு நிலங்களை உடைச்சு அது மேல வந்து நிற்கும். ஒரு Hallelujah. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புஷ்பராஜ் பேசுறவங்க வீட்டுக்கு போய் சர்ச், அந்த அம்மா நல்ல பிளான்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. வாட்டர் லில்லி எல்லோ கலர் நல்லா இருந்துச்சு. அங்க இருக்கிற அந்த அம்மாவுக்கு வீட்டுல இருக்கிறவங்க கேட்டு எனக்கு ஒரு கொண்டு போய் வச்சேன். வீட்டுக்கு முன்னால வச்சிருந்தேன். ரொம்ப நாள் வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது காடி வதக்கி போயிடுச்சு. ட்ரேயோட தூக்கி வெளியே போட்டேன். அங்க இருந்து அந்த செய்தி வந்துச்சு. ட்ரேயோட வெளியே தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் பார்த்தா மேல ஒண்ணுமே இல்லை. மேல எல்லாம் காஞ்சு போய் கிடக்குது. கீழே பார்த்தா அந்த இலை வந்து நிக்குது. அப்பதான் தெரியுது, ஆஹா விதை ஒன்னும் சாகல. எனக்குள்ள தரிசனம் இருக்கிற வரைக்கும், எனக்குள்ள தரிசனம் வரைக்கும் இருக்கிறது. எனக்குள்ள தரிசனம் இருக்கு. எனக்குள்ள கர்த்தர் ஒரு அழைப்பை வச்சிருக்காரு. ஆமென். வெளிய எதுவுமே நடக்காது போல தெரியலாம், ஆனா ஆண்டவர் அந்த தரிசனத்தை இத்தனை நாள் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் வெடிச்சு அது வெளியே வந்து லீபனோனி கேதுருவை போல நிற்க போகிறது. ஓ ராகா ஷர்தா லாகமா சீதா ரதுனமா. நான் சொல்றேங்க, ஒரு பிடி மாவுதான் இருக்கு, கொஞ்சம் என்னதான் இருக்குது. இட்ஸ் அவுட் ஆஃப் ரீச். அப்படி இட்ஸ் அவுட் ஆஃப் ரீச். My vision, I mean my plan, my calling
என்னுடைய அழைப்பு, என் தரிசனம் எல்லாமே ரொம்ப தூரத்தில் இருக்குமா தெரியுது. ஏன்னா அந்த பானையில எட்டி பார்த்தா அடியில இருக்குது எண்ணெய், அடியில இருக்குது மாவு. இதுவரை சொல்றீங்க, ஆண்டவரே என் தரிசனத்தை எனக்கு சம்பந்தம் இல்லப்பா, கைவிட்டு போன மாதிரி தெரியுது ஆண்டவரே. இல்ல அயல அவர் சிரிச்சுட்டே சொல்ற, போ நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படுத்து. என்னையா சிரிச்சுக்கிட்டே சொல்ற? அப்புறம் சொல்ற பாருங்களேன், அல்லேலூயா, ஆயத்தப்படு. நடந்தது என்ன தெரியுங்களா? இதுதான் மெசேஜோட ஆழம். என்னன்னா அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த கொஞ்சம் மாவையும் அவன் எதுக்கு பக்கத்துல கொண்டு வந்தாங்க தெரியுங்களா? எண்ணெய்க்கு பக்கத்துல கொண்டு வந்தாங்க. When you bring your word, when you bring your calling, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பையும் உங்க தரிசனத்தையும் அந்த கொஞ்சம் ஊழியத்தை எண்ணெயோடு இணைக்கும் போது, அபிஷேகத்தோடு இணைக்கும் போது அதுக்குள்ள இருக்கிற திரட்சி வெளிப்படும், அதுக்குள்ள இருக்கிற மகிமை வெளிப்படும். ஒரு அல்லேலூயா. எத்தனை குச்சி பொறுக்கினாங்க? 2. அது சிலுவைக்கு அடையாளம். Breathe your ministry under the finished work of Jesus Christ. இயேசுவோட அவன் இயேசு சிலுவையில் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு. இந்த சபைக்கு என்ன பேர் தெரியுங்களா? சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. ஆண்டவரே இது ஏன் ஊழியம் ஆண்டவரே, எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க. என்னுடைய கொஞ்சத்தை, என்னுடைய கொஞ்ச சபையை, கொஞ்ச பலனை, கொஞ்ச பிடி மாவை ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடித்த சிலுவைக்கு பக்கமா கொண்டு வரேன். I bring my flour in contact with the oil, with the contact with the fire. நெருப்புக்கு பக்கமாய், எண்ணெய்க்கு பக்கமாய், சிலுவைக்கு பக்கமாய் கொண்டு வருகிறேன். மல்டிப்ளை ஆகித்தான் ஆகணும், பெருகிதான் ஆகணும். அனாயிட்டிங்கோட நடத்துறது, அனாயிட்டிங்கோட பாடணும். அப்படி இல்லை ஆண்டவரே, அந்த ஆவிக்குரிய வரங்கள் இதுவரையிலும் வெளிப்படாத 9 வரங்கள் வருகிற நாட்களில் வெளிப்படணும். அந்த கொஞ்சம் மாவை ஆண்டவர் எண்ணெயோடு நான் இணைக்கிறப்பா, அந்த கொஞ்சம் மாவை விறகோடு நான் இணைக்கிறப்பா, அந்த கொஞ்சம் மாவை அக்கினியோடு இணைக்கிறேன். நான் வேதத்தை தியானிக்கும் பொழுது எனக்குள்ளே அக்கினி உண்டது. I bring everything under the meditation of God. எல்லாத்தையும் அக்கினிக்கு பக்கமா, எண்ணெய்க்கு பக்கமா கொண்டு வரேன். ஆண்டவர் சொல்றாரு, அவன் சோத்ரா, உன்னுடைய பிள்ளைகள், ஆண்டவரே என் பிள்ளைகள் இப்படி எல்லாம் வளரமா, என் பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மை வராது, என் சபைக்கு ஒரு மேன்மை வராதா? ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உங்களோடு இணைந்து செயல்படுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன கூட்டத்தை ட்ரெயின் பண்ணுங்க, அந்த சின்ன கூட்டத்தை பிரைஸ் எல்லாம் மாத்துங்க, அதுல உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்புங்க. பிரைஸ் எல்லாம் எங்க சபை எல்லாம் செய்யறோம். ஆமென். உங்க அந்த சின்ன கூட்டத்தை ட்ரெயின் அப் பண்ணுங்க, அதை டெவலப் பண்ணுங்க, அந்த கூட்டத்தை நெருப்பு பக்கமா கொண்டு வாங்க. ஓ ரபா ஷட்டா, ஆண்டவர் சொல், உன்னை நான் அக்கினியாகவும் உன் ஜனங்களை நான் விறகாய் நான் மாற்றுவேன். பிரைஸ் எல்லாம். Bring them in contact with oil. Bring them. உங்களுக்குள்ள தரிசனம் இருக்க, அந்த தரிசனத்துக்கு பக்கமா ஒரு ஜனங்களை நீங்க வச்சுக்கங்க. அந்தரங்கத்துல செய்கிற எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் வெளிரங்கமாய் வல்லமை கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஆமென். நடந்தது என்ன தெரியுங்களா? ஆமென். அவங்க சொந்த பிள்ளைங்க, கஷ்டத்தில் இருந்த பிள்ளைங்க, சாகணும்னு நினைச்ச பிள்ளைங்க முதலாவது அந்த திரட்சியை பார்த்தாங்க, சொத்ரா அனுபவிச்சாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. இன்னைக்கு ஆண்டவரை சொல்ல போறோம், என் சபை, என் ஜனங்கள்லாம் இந்த திரட்சிக்கு தூரமா இருக்காங்க. ஆண்டவரை கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு முயற்சி எடுத்தீங்க, நீ ஆயத்தப்படுத்தினா, உன் பிள்ளைகள் எல்லாம், உன் கூட வறட்சியில தவிக்கிற பிள்ளைகள் எல்லாம், எங்க சபை வளரணும், தேசத்துக்கு ஆசீர்வாதம் வரணும், சாதிகள் தேடி வரணும், உங்களோடு போராடுறாங்க பாத்தீங்களா? அந்த ஒரு சின்ன கூட்டம் முதலாவது கர்த்தருடைய திரட்சியை, பெருக்கத்தை பார்க்க உதவி செய்யும். சொல்லுங்க ஆண்டவரே, முதல்ல 2 கைகளை உயர்த்தி என் சபையை அந்த திரட்சிக்குள்ள கொண்டு வருகிறேன், என் குடும்பத்தை திரட்சிக்குள்ளே கொண்டு வருகிறேன், என் பிள்ளைகளை கொண்டு வர ஆண்டவரே. உன்னிடத்திலிருந்து கோடிக்கல்லும் யுத்தவில்லும் ஆமென் என்ன செய்யும்? கூடாரம் உடையும். உங்களிருந்து தான் கர்த்தர் தோன்ற பண்ண போகிறார். Bring in contact with you. Always have your people in contact with you. நீங்க அக்கினி உங்களோடு இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு தரிசனம். அல்லேலூயா. இதெல்லாம் நடந்ததுக்கு என்ன காரணம்? சிருஷ்டி சொல்ற, போமா போய் ஆயத்தப்படுத்து. ஏன் தெரியுமா? Because you are under divine command. நீங்க தெய்வீக கட்டளையின் கீழ் இருக்கிறீர்கள். நிச்சயமா இந்த ஒரு பிடி மாவு பெருகும். எப்படி மாஸ்டர்னா, எலியாக்க சொல்லி அனுப்புனாரு,
அந்த விதவை உன்னை போஷிக்கும். I am under divine command, Lord. I am under divine, sorry. நான் தெய்வீக கட்டளையின் கீழ் இருக்கிறேன். விசுவாசிக்கிறவரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். நீங்க வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஆமென் பிரைஸ் எல்லாம் எரேமியா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, I have chosen you. இந்த அம்மாவை 3 காரியம் ஆண்டவர் பேசினார். ஒண்ணு, தெய்வீக கட்டளையின் கீழ் அந்த அம்மா இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த விதையவைய என்ன சொல்லிட்டேன், உனக்கு போஷிக்கும்படி கட்டளை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா எப்படி நீ சாகுவ? எப்படி நீ சாகுவ? தரிசனம் நிறைவேறாம எப்படி நீ சாவீங்க? பிரைஸ் எல்லாம் ஹalleluya. இந்த ஒரு பிடி மாவோட கூட சாகிறதுக்கு கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சாரு இல்ல, நீங்க தெய்வீக ஏற்பாடு. ஹalleluya. I am under a divine command. I am not going to die with a small oil. I am not going to die with a small flour. No. I am under a divine command. நான் நம்புறேங்க, நம்ம ஊழியங்க, நம்ம சபைகளை கட்டி கொடுக்கணும். பிரைஸ் எல்லாம் யோவான அவன் பரிசேயர்கள் இருந்தாங்க, மத தலைவர்கள் இருந்தாங்க, அண்ணா காய்பா ரிலிஜியஸ் லீடர் எல்லாம் சிட்டில இருக்கிறாங்க. ஆனா அங்க ஒண்ணும் நடக்கல. வனாந்தரத்தில் இருந்த யோவானை தேடி ஜனத்துக்கு வந்த காரணம் என்ன தெரியுமா? அவன்கிட்ட வார்த்தை இருந்துச்சு. உங்களுக்கு அந்த ஒரு வார்த்தை இருந்த உங்களை தேடி சாதிக்கிறது. எத்தனை பேர் ஆசை? நான் ஊழியங்களுக்கு ஆசீர்வாதம், நான் ஊழியங்களை கட்டி கொடுக்கணும், நான் மிஷனரிகளை தாங்கணும். என்னோட தரிசனம். ஆனா என்னைக்கு அந்த தரிசனத்தோட சபை செயல்படுதோ, நீங்க என் சபை சின்ன சபை தான், ஆனா நீங்க விதைக்கிற ஒரு சபையா இருந்தா, ஆமென், பணத்தை விதைக்கிற ஒரு சபையா இருந்தா, கொடுக்கிற ஒரு சபையா இருந்தா, பிரைஸ் எல்லாம் ஆமென், கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு சபையா இருந்தா, பிரைஸ் எல்லாம் ஆமென், வார்த்தை என்கிற விதைய எப்பவுமே வயிறாக ஒருத்தரா இருந்தாலும் சரி, ஆமென், அதை விதைக்கிறவங்களா இருந்தா, ஆமென், பாரத்தோடு விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு முழு பலத்தோடு விதைக்கிற ஒரு சபையா இருந்தா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும், உன்னை தேடி ராஜாக்கள் நடந்து. God is looking for pastors. கிராமம் பட்டணம் எதுவுமே இல்லை, ஆனாலும் வைராக்கியமா கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறீங்க பாத்தீங்களா? கர்த்தர் சொல்ற, உங்கள்கிட்ட இருக்கிற வார்த்தை தேடி ராஜாக்கள் உங்களை தேடி. நாள் வரும், யோவான பட்டணத்துக்கு கொண்டு போனது போல கர்த்தர் உங்களை பட்டணத்துக்கு கொண்டு போவா. உங்களுடைய வாசனை லீபனோனை போல கர்த்தருடைய மகிமை பூமி எங்கும் உங்கள் மூலமாய் நிறைவேறும். நான் தேவனுடைய கட்டளையின் கீழ் இருக்கிறேன். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சிரிச்சுக்கிட்டே சொல்றான், போற போக்கு எனக்கும் கொஞ்சம் தண்ணி கொண்டு டீ கொஞ்சம் கொண்டுவாமா அப்படின்னு மாதிரி போற வழியில போறைய கிச்சனுக்கு 2 பிஸ்கட் எடுத்துட்டு வா, எல்லோருக்கும் உனக்கு. ஆண்டவர் சொல்லுங்க, நான் ஊழியங்களை தாங்குகிறவனா இருக்கணும். ஆண்டவர் என் ராஜாவோட ஊழியத்தை தாங்குகிறவனா இருக்கணும். சிரிச்சுக்கிட்டே சொல்ற, என்னையா நம்மளை செய்த காமெடி பண்றா? சிரிச்சுக்கிட்டே சொல்ற, நீ போய் ஆயத்தப்படு. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, உன்னை கொண்டுதான் என்ன போஷிக்கிறாங்க. அப்படின்னா நான் ஒரு தெய்வீக ஏற்பாடுக்குள்ள இருக்கிறேன், தேவ கட்டளைக்குள்ள இருக்கிறேன். எரேமியா பார்த்து ஆண்டவர் சொன்னார், எழும்பு, நான் உனக்கு கட்டளையிட்டதெல்லாம் பேசுகிறேன். 1ஆம் அதிகாரத்துல நான் உனக்கு என்ன சொல்றேன் அதெல்லாம் பேசு. என்னப்பா செய்யணும்? இடிக்கணும், கட்டணும், கவிழ்க்கணும், நடனம், வர வருஷத்துல பிடிக்கணும். தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாய் அவன் எழுதியிருக்கிற எல்லாம் மேட்டிமையாய் இருக்கிறாய். தேவனை பற்றி அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாம் மேட்டிமையாய் இருக்கிறாங்க. பிடிக்கிற ஒரு அபிஷேகத்தாக கட்டுகிற அபிஷேகத்தை தருவார். நடுகிற ஒரு அபிஷேகத்தாக தருவார். ஆண்டவர் சொல்றார், உன்னிலே நான் மகிமைப்படுவேன். ஹalleluya. உங்க பார்வையில மத்தங்க பார்வையில ஒரு பிடி மாவு ஒரு பிடி தானியம். ஆண்டவர் சொன்னார், உன்னிலே நான் மகிமைப்பட, என் மகிமை பூமி எங்கும் நிரப்பப்பட. அந்த 72 அதிகாரத்துல எல்லாமே இருக்கு. கடவுள் சொல்ற வார்த்தை, பிரைஸ் எல்லாம், நீ ஒரு பெருக்கத்துக்காக ஆயத்தப்படு. ஏன்னா நீ ஒரு கமாண்டுக்குள்ள இருக்கிற. எரேமியாவே, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். உன் மேல உனக்கு கட்டளை இட்டு இருக்கிற. நீ என்ன தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். என் வார்த்தையை உன் வாயில வைக்கிற. நீ ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா இருப்ப. ஒரு ஹல்லேலூயா. இன்னைக்கு மேல கொடுத்த தரிசனத்தை அவன் எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம், அவன் பிரைஸ் கொடுத்த வார்த்தை, இன்னைக்கு அந்த வார்த்தை எல்லாம் என்ன பண்ணிருக்கிறோம்? ஆண்டவர் மண்பானைக்குள்ள போட்டு சீல் பண்ணி மண்ணுக்குள்ள வச்சிருக்கிறோம். ஆண்டவரே
ஆண்டவரை எழுப்புதல் வரலையே, ஆண்டவரை மாற்றம் வரலையே, ஜபத்துக்கு வரலையே. கர்த்தர் சொல்ற வார்த்தை எரேமியா 32:27, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று வருகிறது. விதைக்கப்பட்டது புதைக்கப்பட்டது நினைச்சிராத, அது விதைக்கப்பட்டிருக்கிறது. உன் ஜனங்கள் திரும்பி இந்த தேசத்துக்கு வருவார்கள். பாலாய் கிடக்கிற தேசம் கட்டப்படும். முந்தின சீரையுடன் டாக்குமெண்ட் வாங்கி லேண்ட வாங்கி நீங்க நினைக்கிற எல்லாம் அப்படியே தூக்கிட்டு இருக்குதுன்னு. இல்ல இல்ல இல்ல, நாள் வரும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. விசுவாசித்தார் கைகளை உயர்த்துகிறார். ஒரு பிடி தானியம் திரட்சி. ஆமென். அது மாத்திரம் அவர் சொன்னார். எபிரேயர் வாக்கியம் சொல்லுகிறான், சாக கொடுக்க தன்னுடைய பிள்ளைகளை ஸ்திரீகள் மறுபடியும் பெற்றுக் கொண்டார்கள். ஆண்டவர் சொல்றார், you are not only a chosen vessel, you are not only a vessel under divine command of God, but you are a person going to make history. சரித்திரத்தை ஏற்படுத்துகிற ஒரு நபர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இந்த ஒரு பிடி மாவு தான் அநேகருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை கொண்டு வரப்போகுது. ஸ்திரீகளை சாக கொடுத்த தன் ஸ்திரீயை பிள்ளைகளை ஸ்திரீகள் மறுபடியும் பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர்கள் சொல்ல போறாங்க, நான் ஒரு தெய்வீக ஏற்பாடு கொண்டிருக்கிறேன், விசுவாசித்தால் மாத்திரம். சத்தம் ஹல்லேலூயா. ஆண்டவர்கள் சொல்ல போறாங்க, ஒரு கையளவு நெய்ததான் ஆண்டவரே, இவ்வளவுதான் ஜெபம் பண்றேன், அதே மலையில தான் கர்மேல் மலையில ஜெபம் பண்றேன் ஆண்டவர், எதுவுமே நடந்தது போல தெரியல. ஆண்டவர் சொன்னாரு, இவ்வளவு ஜெபம் பண்ணதுக்கு ஒரு கையளவு மேகமா? ஆண்டவர் சொன்னார், உன் பார்வைக்கு அது அற்பமா இருக்கலாம்பா. That ministry is going to expand and explode. பாருங்க, அதுக்கு பவர் இருக்கு தெரியுங்களா? விதைக்கு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பவர் இருக்கு தெரியுங்களா? ஒண்ணுல ஒரு கிராக், பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் நம்ம பார்க்கிறோம், சுவர்களை பார்க்கிறோம், கான்கிரீட் பில்டிங்கை பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு பிளவு வந்திருக்கும். அங்க போய் பாருங்க, ஒரு குருவி சாப்பிட்டு அதோட எச்சல் அதுல போட்டிருக்கோம். அங்க இருக்கிற விதை அதை ரெண்டா பிளக்கிற ஆற்றல் நமக்கு இருக்கிற அந்த பிரீச்சிங், நம்முடைய ஜெபம் என்கிற விதை, பிரசங்கம் என்கிற விதை, தரிசனம் என்கிற விதை, எல்லாத்துக்கும் மேல ஹல்லேலூயா சுவிசேஷம் என்கிற விதை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட கேட்க போற வருஷத்துல சமாரிய பெண்ணை எப்படி இயேசு சந்திச்சார், அந்த மாதிரி ஆட்களை நாங்க சந்திக்கணும். எத்தியோப்பிய மந்திரியை போல சந்திக்கிறது போல ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நடத்தப்படும். ஆண்டவரோட கரம் புது வருஷம் ஒரு ஆத்மாவை சந்திச்சா அந்த அம்மா போய் கிராமத்தையே கொடுக்கும். இயேசு விதைச்சிட்டே இருந்தார். இயேசு விசுவாசத்தை விதைச்சிட்டே இருந்தார். அவன் தன்னை பார்க்கிறான், இயேசுவை பார்க்கிறான், ப்ராஃபட்டை பார்க்கிறான், கடைசியில ஜீவ தண்ணீரா பார்க்கிறான், மேசியாவா பார்க்கிறான். ஆண்டவர் சொன்ன, விதைக்கிறத நான் நிறுத்தவே மாட்டேன். ஏன்னா கலாத்தியர் நிருபம் சொல்கிறது, நீங்கள் ஏற்ற காலத்தில் என்ன செய்வீங்க, அறுவடை செய்வீர்களுக்கு அறிந்து நீங்கள் விதைக்கிற காரியத்துல நீங்க ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. மாம்சத்தின்படி விதைக்கிறவன் அழிவை இறப்பான், ஆவியின்படி விதைக்கிறவன் நித்திய ஜீவனை இறப்பான். நீங்க மாம்சத்துல விதைக்கிற, என் பலம் இல்லை, என் சுயம் இல்லை, ஆண்டவர் விசுவாசத்தின்படி நான் விதைக்கிறேன். கர்த்தர் சொன்னார், அந்த கையளவு மேகம் உன்னை ஆயத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, ராஜாவை பார்த்து சொன்னார், ராஜாவை நீ ஆயத்தப்படு. என்னை ஆயத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, என் ஜனத்தையும் தேசத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. அந்த உள்ள கை அளவு நேரம், it's as power to expand and explode. அவன் கொஞ்ச நேரத்துல ராஜாவை பார்த்து சொல்றாரு, ராஜாவே நீங்க ரதத்தை கூட்டிக் கொண்டு வேகமா போங்க, மழை வரப்போகுது. ஹல்லேலூயா. என்ன வரப்போகுது? மழை வரப்போகுது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற நாட்கள் காலாக்களோடு நடக்கிற நாட்கள் அல்ல, குதிரைகளோடு ஓடுகிற நாட்கள். ஆண்டவர் கேட்கப்படுற, prepare for a race. ஆண்டவர் ரதங்களை குதிரைகளை நம்பி ஓடுறவனை பார்க்கிலும் கச்சையை கொண்டு கட்டி கொண்டு சபை அவனை மேற்கொள்கிற, ராஜாக்களை மேற்கொள்கிற, ஆகாபின் ஆவிகளை ஜெசபேலை மேற்கொள்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் சபைக்கு தரப்போகிறார். நீ ஆயத்தப்பட போறீங்க, பிறரை ஆயத்தப்படுத்த போறீங்க. நம்புறவ மாத்திரம் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இது எனக்கு கர்த்தர் கொடுத்த சாக்கியம், விதைக்கிறது கர்த்தர் எனக்கு கொடுத்த சாக்கியம். நான் அதில் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே, சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. என் பாஸ்டர் எனக்கு சொல்லி கட்டுறதுதான், ஒரு ஆத்துமாவா இருந்தால் அது உண்மையை ஊழிய செய்யும், கொஞ்சம் பேரா இருந்தால் உண்மையை ஊழிய செய்யும். அவன் அப்படிதான் சபையெல்லாம் வளர்ந்துச்சு. அவன் வரும்போது எனக்கு எல்லாம் பெரிய கூட்டமா இருந்தாங்க, இல்லை
இன்னைக்கு இந்த சபையெல்லாம் வளர்ந்தது காரணம் என்னன்னா, அந்த கொஞ்சம் கூட்டத்துக்கு நான் உண்மையா இருக்கு 1000 பேருக்கு பிரசவம் பண்ற மாதிரி பிரசவம் பண்ணணும். ஆண்டவர் அப்படிதான் ஒரு வளர்ச்சியை கத்த தருவார். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கத்தர் கொடுத்த சாக்கியம். இன்னைக்கு நான் ஒரே சொல்லி முடிச்சிடறேன். விதைக்கிற காரியத்தை, ஜெபிக்கிற காரியத்தை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற இந்த விதைக்கிற காரியத்தை ஒரு நாள் அற்பமா நினைச்சாங்க. அவன் ஆண்டவர் 2 காரியத்தை பேசுறான். ஒண்ணு, ஐயோ என்ன ஒழி, என்ன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அதே ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு எப்படி சொல்றது, பிரத்தியா இல்ல ஒரு எப்படி சொல்றது, நிர்விசாரமா ஒரு அலட்சியமா போய் நடத்தின ஆண்டவர் சொன்னார் சாதனம். 2வது, அசதியா செய்யக்கூடாது. ஏன்னா முறுமுறுப்பதோடு கூட ஒரு என்ன ஒரு அற்பமா செய்யாத, அது வாழ்க்கையில சாதனம். ஆண்டவர் பேசின வார்த்தை, விதைக்கிற எந்த மிருகத்துக்கும் நான் அந்த சாக்கியத்தை கொடுக்கல, உனக்கு அந்த பிரிவிலேஜ். Not only sowing as power, purpose, it's a privilege. ஸ்லாக்கியம். நீங்க ஆண்டவர் சொல்லாது, எனக்கு கொடுத்த ஸ்லாக்கியம். நான் விதைக்கிறத நிறுத்த மாட்டேன், சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், விதைச்சுக்கிட்டே இருப்பேன். எரேமியா சொன்னது போல, இந்த பெரிய வேலையை நான் செய்யறேன், இப்ப நான் வர முடியாது. ஊழியத்தை மாத்திரம் ப்ரொஃபஷனை நினைக்கக்கூடாது, ஸ்லாக்கியமான நினைக்கணும். ஒரு டாக்டர் நான் போன போது ஆரம்பத்துல எல்லாமே மைக்கெல்லாம் இப்பெல்லாம் நல்ல பாக்ஸ் எல்லாம் வந்து சனிக்கெல்லாம் வந்து பிளட் வரும், பேசி ஆராதனை நடத்தி பணம் கிளர்ச்சி போட்டுன்னு சொல்லிடுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம், பிளட் வராங்க. இப்போ டாக்டர்கிட்ட போய் நாங்கள் ரிஏடி ஸ்பெஷல், ஒரு கிறிஸ்டியன், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க, நீ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, ஏன் ரொம்ப கத்துறீங்க, சரியா உங்கள் வாய்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பார்த்து இது பண்ணுங்க. நான் சொன்னேன், இட்ஸ் மை, நீ ரெஸ்ட் எடுக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் சொன்னேன், இட்ஸ் மை ப்ரொஃபஷன் சொன்னேன். என்ன சொன்னாங்க, ஏன் வேலைன்னு சொன்னேன். அந்த டாக்டர் என்ன தெரியுமா சொன்னார், அப்படியே முறைச்சு சொன்னார், நான் செய்யறது ப்ரொஃபஷன், நீ செய்யறது அழைப்பு. நான் உண்மையில வீட்டில் வந்து அழுது, ஆண்டவரே ஒருவேளை இது வரைக்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை ஒரு ப்ரொஃபஷனாக நினைச்சிருந்தேன்னா நீங்க அறுவடையை பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது, இன்க்ரீஸை பார்க்க முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், மணி ஆண்டவரே அது ப்ரொஃபஷன் கிடையாது, எனக்கு கொடுத்த ப்ரிவிலேஜ். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது தானா போச்சு. நிறைய நேரங்களில் ஆண்டவர் சின்ன ஊழியமோ அந்த ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துல தான் வச்சிருக்கிறார். ரொம்ப கஷ்டம் நமக்கு தெரியும். ஆனால் ஒன்று நான் வச்சிருக்கிற இடத்துல நீ என்னை விதைச்சிருக்க. இந்த ஊழியத்தை நான் என்னைக்குமே நிர்விசாரமாக எண்ண மாட்டேன், அசால்ட்டா செய்ய மாட்டேன், அசதியா செய்ய மாட்டேன். ஆண்டவரே செய்யணும் செய்ய மாட்டேன். ஆண்டவரே மாறாக எனக்கு கொடுத்த ஸ்லாக்கியை நான் செய்வேன். கவனிங்க, நெகேமியா சொன்னா பெரிய வேலையை செய்யறேன், பெரிய தேவன். அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய வேலை, பெரிய ஊழியம், பெரிய பிரச்சனை. நான் சொல்றேன், பெரிய வேலையை நான் செய்யறேன், நான் வரமாட்டேன். பேசுறேன், என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். நீங்க ஆண்டவர் சொன்னாங்க, ஏன் இந்த பெரிய வேலை, ஏன் இதை பிரிவிலேஜா நினைக்கிறீங்க? ஏன்னா நெகேமியா சொல்றது, எனக்குள்ளே தேவன் ஒன்றை வைத்தார். God has kept something in you. இன்னைக்கு நான் சொல்றேன், நமக்குள்ள ஒரு தரிசனம், ஒரு ஆத்மா பாரம் வச்சா ஊழியத்தை ப்ரொஃபஷனை நினைக்க மாட்டீங்க, ஊழியத்தை பிரிவிலேஜ். கை உயர்த்த முடிக்கும் போது என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த வருஷத்தை நினைச்சு பாருங்க, என்னை நினைத்தவர்கள் நீங்களும் நான் சொல்ல முடியுமா? நான் செஞ்சதை நினைச்சு எனக்கு ஆசீர்வாதம் என்னென்ன பெருசா சாதிச்சிட்டோம் சொல்ற. ரிமெம்பர் மீ லார்ட் வாட் ஐ ஹவ் டன். நீ ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது என்னை நினைத்தரணும் என்று சொல்ற அளவுக்கு நம்ம ஊழிய சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்னையும் ஆண்டவர் சொல்ற, தயவு செஞ்சு ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், ஊழியத்தை ப்ரொஃபஷனா நினைக்காதீங்க, வயிற்று பிழப்புக்காக குடும்பம் இல்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிரிவிலேஜ், எனக்குள்ள ஒரு ஆத்மாவாக இருக்கு. இதை நினைச்சு நீங்க செஞ்சு பாருங்க, இதிலும் பெரிதானவைகளை வேறொன்றுவாய், உறுதியாய் வளருவாய், உயரமாய் வளருவாய், சாரம் நிறைந்த கேதுரு மரத்தை போல வளருவாய். ஒரு வாசனை லீபனோனி வாசனை. தேவனுடைய நாம மகிமைக்கு நாட்டப்பட்ட நீதி விருட்சங்களாய் கர்த்தர் மாற்றுவார். அந்த விதைக்குள் இருக்கிற வல்லமைக்காக ஸ்தோத்திரம், நோக்கத்துக்காக ஸ்தோத்திரம், அந்த விதைக்குள் இருக்கிற திரட்சிக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தர் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி 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 எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். நன்றி ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
ஜெபிக்கிறோம். வருஷத்தின் கடைசியிலே நமக்கு ஒரு நாள் தீர்க்கதரிசன செய்தியை கர்த்தர் அனுப்பினார். இந்த வசனங்களை கேட்கும் பொழுது எனக்குள்ளே ஆவியானவர் பேசின காரியம் நெறிந்த நான் அணை முடியாது மங்கி எரியட்டே அணையாது. ஒருவேளை ஊழியத்தில் நெறிந்து போயிட்டீங்களோ, மங்கி போயிட்டீங்களோ, கர்த்தர் உங்களை தூண்ட விரும்புகிறார். திரும்ப எழுந்து நிமிர்ந்து நிற்க படி செய்ய விரும்புகிறார். உனக்குள்ள தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்புகிறார். இந்த கூட்டம் கண்டிப்பாக ஆவியானவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த கூட்டம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஒரு பிடி தானியம், ஒரு கையளவு தானம் நாம் நினைத்துக் கொள்வோம். நான் சரியான இடத்திலே கர்த்தர் விதைத்திருக்கிறேன்.